ஓகே. 9.3ல 7th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் எ க்யூப் இஸ் டபுள்டு. ஒரு க்யூபு தான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் க்யூபு தான். இது வந்து இந்த க்யூபு வந்து எட்ஜு வந்து டபுள் ஆகுது. எந்தெந்த மாதிரியான கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஷினில் வந்து ஹவு மெனி டைம்ஸ் வில் இட் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ். ஒருவேளை அந்த க்யூபோட எட்ஜு வந்து டபுள் ஆச்சுன்னா, அதாவது இப்போ க்யூபோட சைஸ் வந்து நம்ம எல்லுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது 2L டபுள் ஆச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ வேரியேஷன் இருக்கும், எவ்வளோ டைம்ஸ் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ். வால்யூம் கால்குலேட் பண்ணும்போது வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ். அதாவது ஒரு க்யூபோட எட்ஜ் அப்படிங்கும்போது நம்ம எல்லுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின், அப்படி தானே? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன பண்ணலாம்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூபுக்கு ஃபார்முலா. க்யூபை பொறுத்தவரை சர்ஃபேஸ் ஏரியாவுங்கும்போது எத்தனை ஏரியா இருக்கும்? 6L². ஏரியா தானே, அதனால் எல்லு தான் ஃபுல்லாகவே. எல்லு 6L² வச்சுக்கலாம். ஓகேவா? L இன்ட்டு எல்லு 6 டைம்ஸ் வரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கொஷினே என்னென்னா, அந்த எட்ஜு வந்து டபுள் ஆகுது. அதாவது எல் வந்து என்ன ஆகுதுன்னா 2L ஆகுது, டபுள் ஆகுது. ஸோ 6 இன்ட்டு 2L த ஹோல் ஸ்கொயர். ஸோ 6 இன்ட்டு 4L². இதை எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 6L². ஸோ 4 டைம்ஸ் க்யூபோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப். அப்போனா நம்மளுக்கு வந்து எட்ஜு வந்து டபுள் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த க்யூபு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் தெரியுது. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ வால்யூம் ஆஃப் க்யூப் எவ்வளவு? வால்யூம் ஆஃப் க்யூப்னா என்ன வரும்? L3. ஸோ இது வந்து 2L3 ஆகும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8L3. ஸோ 8 இன்ட்டு வால்யூம் ஆஃப் க்யூப். ஸோ இங்கே 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இதுதான் இந்த கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ 8 டைம்ஸ் இந்த கொஷினில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு க்யூபோட எட்ஜு வந்து டபுள் ஆகுது. அதாவது 4க்கு பதிலாக 8 சென்டிமீட்டர்னு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, டபுளாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடய சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ வேரியேஷன் ஆகும்? கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அதோடய சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸுக்காக ஆன்சர் கிடச்சிரும். அதே மாதிரி வால்யூம் கால்குலேட் பண்ணும் போதும் 8 டைம்ஸ் அதிகமாயிரும். ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பட் இது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ எப்படி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.